ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹாரர் நைட் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிஸ்டீரியஸ் லவோட பார்ட் 10 தான். வாங்க எபிசோட்குள்ள போயிடலாம். ஜேகேக்கும் ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சண்டை. உங்களை அவன் விட்டுறான். ஜேகே அவனை செமையாக அடிக்கிறான். உங்களுக்கு ஹாப்பி அட் த சேம் டைம் ஆச்சரியமாக இருக்கு. ஜேகே சண்டை போடுறான். நீங்க அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. அவதான் அவன் ஆள் இல்லைல்ல, அப்புறம் ஏன்டா அடிக்கிற அப்படின்னு சொல்லி ஜேகே ஃப்ரெண்ட் கேட்குறான். அவளுக்காகலாம் சண்டை போடல, என் ஆளை வச்சிருக்கேன்னு சொல்றா, அதுவும் என்கிட்டே. அடப்பாவி, என் மேலே இவ்வளோவா? ஆனா அவன் உனக்கு இல்லை ஜேகே, அவன் டீக்கு மட்டும்தான். அவ என் ஆளா இருந்தா என்ன பண்ணிருப்ப? இதே தானே சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அடிக்கிறான். இனிமே இந்த பக்கம் வந்தனா உன்னை நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்திடுறான். ஜேகே ஷர்ட்ல சரி பண்ணிட்டு உங்களை கண்டுக்காம போறான். அவன் கையில லைட்டா அடிபட்டிருக்கு, பிளட் வருது. நீங்க அதை நோட் பண்றீங்க. அவன்கிட்ட போய் அவன் ஹேண்ட்ஸை பிடிக்கிறீங்க. அவனுக்கு ஷாக்கா இருக்கு. அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். என்னை விட ஒரு நிமிஷம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேக்ல இருக்க கர்ச்சீஃப் ஒன்று எடுத்து அவன் கையில கட்டுறீங்க. இவன் இவன் ஏன் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான். சரின்னு கட்டு போட்டுட்டீங்க. அவன் பாக்குறீங்க, அவன் டக்குன்னு வேற எங்கேயோ பார்த்துடுறான். உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம். இவனுக்கு நான் தான் பொண்ணு தெரிஞ்சிருக்குமோ? இல்ல, அப்படிலாம் இருக்காது, செக் பண்ணிப்போம். ஜேகே, என்ன ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண? உனக்காக எல்லாம் பண்ணல, அவன் பேசினது எனக்கு பிடிக்கல, அதனாலதான். அவன் என்னை பத்தி தானே பேசினான். இல்ல, அவன் என் ஆளை பத்தி பேசினான். ஓ, லவ்வா? அவன் ஒண்ணுமே ரிப்ளை பண்ணல. யார் அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கலாமா? சடனா ஜேகே நின்னுட்டான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுனே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ அப்போ நம்ம நம்ம தானே அவனுக்கு தெரியாது போல. சரின்னு சொல்லி அவன் கூடயே போறீங்க. ஜேகே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கான். ஆமா, அந்த யாரு? உங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஐயோ, இவனுக்கு எப்படி தெரியும்? சொல்லு. அது நீ மட்டும் என்கிட்ட சொன்னியா? நானும் சொல்ல மாட்டேன் போ அப்படின்றீங்க. அவனுக்கு காண்டாகுது. நீங்க அப்படியே போயிட்டு இருக்கீங்க. அவன் ஓடி வந்து உங்களை முன்னாடி வழிய மறைச்சிடறான். வழிய மறைச்சி சொல்லு அப்படின்னு சொல்றான். இன்னும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. சொல்லுன்னு உங்க ஷோல்டர் பிடிச்சி இழுக்கிறான். முடியாது மிஸ்டர் ஜாங்குக். ஜேகே உங்களை தள்ளிட்டே போய் வால்ல பின் பண்றான். மறைச்சிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிறான். நீங்க அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க. சொல்லுன்னு சொல்றான். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு ஓடுறீங்க. என்னவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. ஜேகே உங்க பின்னாடி லைட்டா ஓடி வரான். ஐயோ, என்னை விட்டுரு, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா வர்றீங்க. ஜேகே நீங்க பண்ணதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே வரான். நீங்க காலேஜ்குள்ள என்ட்ரு ஆகுறீங்க. அங்க ரவுடி பொண்ணு குரூப் அங்க நின்றுட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள கண்டுக்காம போறீங்க. கிளாஸ்ல பேக் வச்சுட்டு அப்படியே உட்காடுறீங்க. பக்கத்துல சீட்டு பாக்குறீங்க. அவன் அங்க இல்ல. ஜேகே கிளாஸ்குள்ள வரான். நீங்க அவனை பாக்குறீங்க. அவனும் உங்களை பாக்குறான். நீங்க அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்குறீங்க, திருப்பிக்கிறீங்க. அவன் சீட்ல உட்காடுறான். நீங்க எழுந்து வெளியே போயிடுறீங்க. எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசுறாங்க. இப்போ ஸ்டார்டிங்ல ஜேகே ஒரு பையன் அடிச்சான்ல, நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. அந்த பையன் அவசரமா ஓடி வந்து வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு உங்க பின்னாடி உங்க கையை பிடிச்சி இழுத்து நோட்டீஸ் போர்ட் கிட்ட கூப்பிட்டு போறான். எல்லாரும் அங்கதான் நிக்கிறாங்க. நீங்க போய் பாக்குறீங்க. உங்களுக்கு செம ஷாக்.
அங்கே நீங்களும் ஜேகேவும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ அதை பார்த்து உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு. ரோட்டில் ஜேகே உங்ககிட்ட நின்று பேசினதை அதை யாரோ போர்டில் ஒட்டியிருக்காங்க. பக்கத்தில் இன்னொரு நோட்டீஸ், 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, பிளாக் மார்க் வேற. அந்த கோஸ்ட் மேட்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சு உங்கள் காலேஜில் உங்களுக்கு ரேட்டிங் குறைஞ்சிருச்சு. அதை ரவுடி பொண்ணு, ஏண்டி உனக்கு ஜேகேவா என்கிட்ட இருந்து ஏன் அவனை பிரிச்ச? உனக்கு உனக்கு ஏன் மேலே கோவம் இருந்தா அது ஏன் மேலே காட்ட வேண்டியது தானே? உங்களுக்கு ஐஸில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது, பட் அது நீங்கள் ஷோ பண்ணல. ஜேகேக்கும் எனக்கு எதுவும் இல்லை, ஜஸ்ட் பேசிகிட்டு இருந்தோம். உன்னால தான் என் ஜேகேக்கு பேர் கெடுது அப்படின்னு ரீனா சொல்கிறா. நீங்கள் ஷாக்காக ரீனா பார்க்குறீங்க. நீயும் ரீனா? எஸ், ஜேகே மேலே உங்கள் ஃப்ரெண்டுக்கும் க்ரஷ் இருக்கு. ஒரு பையன் கூட்டத்தில் வயன் கோஸ்ட்டை விட்டுட்டு ஜேகே கூடயா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். ஏய் வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு ரோடிப்பன் சொல்கிறா. ஜேகேவை இவத்தான் என்னமோ பண்ணிட்டான். ஜேகே நோட்டீஸ் போட்டுக்கிட்டு தான் வரான். நீங்கள் போய் அந்த போஸ்டரை கிழிக்க பார்க்குறீங்க. அது நல்லா ஒட்டி வச்சுருக்காங்க. உங்கள் மனசில் டே தவிர வேறு யாரும் இல்லை. உங்களுக்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப உறுத்துது. ஜேகே அதை பார்க்க வரான். நீங்கள் அதை போய் மறைக்கிறீங்க. பட் ஜேகே பார்த்துட்றான். எல்லாரும் ஜேகேவை தப்பாக பேசுகிறாங்க. ஜேகே என்ன என் கூட கனெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் ஒரு பையன் பேசுகிறான். ஜேகேக்கு கோவம் வருது. ஜேகே கோவம் வருது. அங்கே இருந்து இன்னொரு நோட்டீஸை பார்த்து ஸ்மெக் பண்ணுறான். எல்லாரும் அப்படி அமைதியாகிறாங்க. ஜேகே அந்த நோட்டீஸை கையில் எடுத்து ஸ்மெக் பண்ணிட்டு உங்ககிட்ட வரான். நடந்துருச்சு பார்த்தியா பையன்? உங்களுக்கு ஒரே ஷாக். அவனை பார்க்குறீங்க, உங்கள் கண்ணில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகி நிற்கிது. ஜேகே ஆமாம், திஸ் இஸ் மை ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே உங்கள் ஐஸில் வெயிட் ஆகுது. ரவுடி பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி. நான் சொன்னேன்ல ஜேகே அப்படி இல்லைன்னு. அப்படியே தலையில் கை வச்சு நீங்கள் கீழே உட்காடுறீங்க. உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. அதில் ஒரு பையன், ஜேகே செம்ம ரிவெஞ்ச், அவளை ஹேட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு செம்ம கோவம் வருது. எழுந்து அந்த பையன்கிட்ட போய் ஒரு அறை விடுறீங்க. அப்படியே எல்லாருமே வாய மூடுறாங்க. உங்களுக்கு அந்த போஸ்டர் அங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே போஸ்டர் மேலே ஊற்றிடுறீங்க. அதை அப்படியே பிச்சு வீசிடுறீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஸ்மெக் பண்ணிட்டு நிற்கிறான். உங்களுக்கு காலேஜில் யாரையும் பார்க்க பிடிக்கல. ஸோ பேக்கை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. ரூமில் போய் டோர் சாத்திட்டு பெட்டில் படுத்துட்டு அழாதீங்க. எவ்வளோ போர்டாக இருந்தாலும் சம்டைம்ஸ் அதையும் தாண்டி ஹர்ட் ஆகுறேன். ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் பண்ணலாம்? இந்த ஜேகே இவ்வளோ சீப்பாக இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. என் மனசுல தவிர யாருக்குமே இடம் இல்லை. என் ஃப்ரெண்டு அவளை எப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரிவேஞ்சுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு அந்த ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோவே எடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் சித்தப்பாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவார். ஸோ அப்படியே ரூம்குள்ளேயே இருக்கீங்க. வயன்மா சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உங்களுக்கு அவரை ஹர்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி நீங்களும் போய் ஹக் பண்ணுறீங்க அவரை. அவர் ஃபைன் வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அவர் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு அவர் சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் சொல்லி உங்களை சிரிக்க வைக்கிறாரு. பா நான் 1 வீக் காலேஜ் லீவ் போடுறேன்ப்பா. ஏம்மா? இல்லை எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்னன்னு கூட கேட்கல, சரின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் குட் நைட் சொல்லிட்டு தூங்க போகிறீங்க. உங்களுக்கு டே பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. பிகாஸ் ஹீஸ் யுவர் கம்ஃபர்ட் ஜோன்.
ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஸோ போக முடியாது. இப்போ ஜிகே சைட் ஜிகேக்கு ஹாப்பியாக இருந்தாலும் அவனுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அந்த போஸ்டர் ஓட்டுனது அவன் கிடையாது, ரவுடி பொண்ணு கேங்கில் இருக்கிற ஒரு பொண்ணு தான். அவங்க அப்படி பேசினதெல்லாம் அவங்க அப்படி பேசினதால தான் அவன் அப்படி சொல்லியிருப்பான். சரின்னு டே அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். யாரு அந்த பேரை சொன்னான், இவ்வளோ அந்த பேரை சொல்கிறான். ஒரு வேளை ரொம்ப ஃபேமஸோ? அப்படிலாம் இருக்காது. அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரியாது. வயன் மட்டும் நான் தோற்ற பொண்ணா இருந்தா எல்லாத்துக்கும் என்ன வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அவளை தப்பாக பேசினவங்களுக்கு முன்னாடி அவளை தாறுமாறாக லவ் பண்ணுவேன். எல்லாரும் வயிறெறிஞ்சு சாகட்டும், ஃபர்ஸ்ட் அவகிட்ட சாரி கேட்பேன், நல்லா பார்த்துப்பேன். அப்புறம் அந்த டே அவன் நினச்சாலும் என்ன தடுக்க முடியாது. பரவாயில்ல, வயன் அழகா திமிரா சூப்பராக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் நடந்ததை நினச்சி பார்க்குறான். ஒருவேளை அது வயனா இல்லைனா சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். எஸ் கைஸ், இந்த எபிசோட் இங்கே முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டாடா மிஸ், பை பை.